தீயாட்சி போய் தூயாட்சி வர வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் அந்த ஆட்சியில், இந்த தூயாட்சி அமைக்கப்பட்டிருக்கிற இந்த சொல்லக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாவது இடம் இன்னைக்கு தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் பேசுகிறாரோ இல்லையோ, ஆனால் ஆதவ் அர்ஜுனா தான் இந்த அரசனுடைய முகமாகவும் கட்சியினுடைய முகமாகவும் விளங்கக்கூடியவர். அவருடைய துணைவியார் இப்பொழுது சர்வதேச கடத்தல், அதாவது போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தப்பட்டு வழக்கில் பெயில் இருக்கிறாரு. இப்பொழுது அவருடைய உறவினர்கள் மீண்டும் பெரிய அளவுக்கு 300 கோடி ரூபாய்க்கு மேல மதுரையில் பிடிபட்டக்கூடிய பொருள் தொடர்புக்குன்னு சொல்லிட்டு இடி கொடுத்திருக்குது. இந்த நேரத்திலும் இன்னும் ஆதவ் அர்ஜுனா அவர்களை தமிழ்நாடு வெற்றி கழகத்தில் வைத்திருப்பது முறையா, அவரை அமைச்சரவையில் வைத்திருப்பதும் சரியா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் ஏதாவது நல்லது நடக்கட்டும் என்பதற்காகத்தான் வாக்களித்திருக்கிறார்கள், ஆட்சி மாற்றத்தை உருவாக்குகிறார்கள். எனவே அந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக வேண்டும் என்று சொன்னால், சர்வதேச அளவில் போதைப்பொருள் கடத்தலில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எப்படியோ தொடர்பிருப்பதாக இப்பொழுது அமலாக்கத்துறை சொல்லியிருக்கிறது. அதனால இதிலிருந்து அவர்கள் விடுபடுகின்ற வரையிலும், அவர்கள் நிரபராதிகள் என்று தங்களை நிரூபிக்கக்கூடிய வரையிலும் விஜய் அவர்கள் உடனடியாக ஆதவ் அர்ஜுனா அவர்களை கட்சியிலிருந்து நீக்கணும், அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான வேண்டுகோள் ஆகும்.